வரலாறு குப்த பேரரசு பகுதி 4. இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் சமுத்திரகுப்தரின் மகன். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 380 முதல் 415 வரை. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் விக்ரமாதித்யர், அடுத்து நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. அடுத்து இவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். அடுத்து குதுப்மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. அடுத்து விக்ரமாதித்யன் ஆட்சி செய்யும் போது பாக்கியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். சான்றுகளை இதை பார்த்துருக்கோம். பாக்கியான். அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரிக்க ஒரு 9 புலவர்கள் இருந்தாங்க. அவங்கள நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 9 புலவரில் ஒருவர் தான் காளிதாசர் என கூறப்படுகிறது. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் முதலாம் குமாரகுப்தர். குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்.